ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் பெல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 12 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்கேலில். அகலம் வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் நீளம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். நான் வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணி நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறேன். பாருங்க, ஸ்கேலில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நிறைய ஸ்கேலில் மார்க் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒன்று பக்கமாகவும் ஒன்று தூரமாகவும் இப்படி வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமுமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். ஸ்டோன் ஒட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம சீனி பாசி கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டோன்லாம் நல்லா காஞ்ச வாட்டியும் இதுக்கு மேலே சீனி பாசி கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொடுக்கும்போது சின்ன ரவுண்டுனால 2 பீடாக கொடுங்க. இதோட சின்னது அப்படின்னா ஒரு பீடாக கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி 2 பீடாக கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் எண்ணாட் போட்டும் நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். அல்லது நான் வந்து எண்ணாட் போடலை, அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஒரு சின்னதாக லாக் செயின் போட்டுட்டு பாருங்கள், இந்த ரவுண்டை சுற்றியுமே 2 பீடாக நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதுக்கு எங்கேயும் லாக் செயின் எண்ணாட் போட தேவையில்லை, கடைசியாக போட்டால் போதும். இப்போ சுற்றியும் அப்படியே போட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போதும் அப்படியே 2 செயின் வந்து போட்டு சின்ன செயினாக வந்து 2 செயின் சைட்லேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி அதுலேயே வந்து ஆரம்பிங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்பர் 3 சைஸ் பீட் கொடுக்குறேன். நம்பர் 3 சைஸ் பீட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி பாருங்கள், இந்த கேப்லாம் வந்து போடும்போது சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டர்ன் பண்ணுங்கள். இங்கே ஒரு பீடாக கொடுக்கும்போது அந்த பீடு வந்து உங்களுக்கு தூக்கிட்டு தெரியாது, இல்லைன்னா தனியாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த டர்னிங்கில் வந்து நான் ஒரு சின்னதாக அந்த மூலையிலே வந்து லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து போடுறேன். அதே மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு இந்த லீஃப் நடுவில் வரைஞ்சிருக்கேன். அது ஜர்தோசி கொடுத்தேன். அது சரியாக கேமராவில் வந்து கவர் ஆகலை. கேமரா நான் வந்துருக்கும் நான் கவனிக்காத விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கேன். நான் தனியாக ஜர்தோசி லீஃபுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது இந்த மாதிரி சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். சரி த்ரெட்டில் 2 லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த லீஃபை சுற்றியும் 2 லைனாக அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கேப் இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் வந்து செயின் போட்டே ஃபில் பண்ணுறேன். பானி ஸ்டிச் போடலாம். நான் வந்து கொஞ்சம் கேப் தான் இருந்ததுனால சரி பானி ஸ்டிச் வேணாம், ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி செயினே போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் போட்டு சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸை வந்து செயின் போட்டு ஃபில் பண்ணுறேன். அது வந்து பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இப்படி போடுறேன். இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணும்போது வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கேப்புக்கும் அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு அடுத்த கேப்பை வந்து அதே மாதிரி தான் ஃபில் பண்ணுறேன். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே இந்த மாதிரி வந்து போட்டுவாங்க செயின். நீங்கள் இந்த மாதிரி செயின் ஃபில்லிங் போட்டு ஃபில் பண்ணும்போது சின்ன சின்ன செயினாக போடுங்க. கொஞ்சம் சின்னது பெருசாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் சின்ன செயினாக போடுங்க. எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அங்கங்கே எண்ணாட் போட்டு முடிச்சிருங்க அந்தந்த கேப்புக்கும். பாருங்கள், ஃபுல்லும் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் செயின் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லைன் வந்து உங்களுக்கு நேராக இருக்க மாதிரி தெரியும். அடுத்தது வந்து பாருங்கள், இந்த கோல்டன் கலரே இருக்கிறனால ஃபுல்லாக எடுக்காத மாதிரி இருக்குது அந்த ஜர்தோசி லீஃபு. அதனால்
அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் ஜர்தோசி கொடுக்க போகிறேன். அது வந்து நார்மல் நீடியில் ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் நீடியில் பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஜர்தோசி ஹோல்குள்ளார இந்த மாதிரி விட்டு அப்படியே வந்து அந்த நீடியில் வந்து அடியில் வந்து குத்திடுங்க. குத்திட்டு அடியில் இழுத்துருங்க. இப்படி போடும்போது நீங்கள் வந்து மேலே வந்து தூக்கிட்டு இருக்காது உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கும். அதிலே வந்து இழுத்துட்டு வந்துடும் ஜர்தோசி. அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் வந்து இழுத்துட்டு வராது, அங்கே மேலே வந்து தூக்கிட்டு இருக்காது. இந்த மாதிரி ஜர்தோசி அப்படியே நான் கட் பண்ணாத வரிசையாக நம்மளுக்கு வச்சு அப்படியே தைச்சிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தைச்சி முடிச்சிட்டு வாட்டியும் அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணணும். பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஆரம்பித்த மாதிரியே தான் நீங்கள் முடிக்கும் போதும் அந்த ஹோல்குள்ளார விட்டு முடிச்சிடணும். பாருங்கள், ஃபுல்லாக முடித்தாச்சு. இந்த டிசைன் நீங்கள் ப்ளவுஸோட நெக் லைன்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸுக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.